வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்க டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம ஹட்டாமோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம் கொள்ள போலாம். அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. இப்ப ஜயோன் தான் முதல்ல எந்திரிக்கிறான். தேவி, ஜேகே, ரெண்டு பேரும் எந்திரிங்கடா. உம், உம். போ, போயிட்டு மூஞ்சிய கழுவிட்டு சீக்கிரம் வா. ஏன்டா? டேய், வீட்டுக்கு போகணும்டா, ஸ்கூலுக்கு வேற லேட் ஆயிடுச்சு. ஓ, ஐயோ, ஆமா ஆமா, நான் போயிட்டு மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன். இப்ப வீயும் மெதுவா கண்ணை ஓபன் பண்ணி எந்திரிச்சு ஜயோனை பாக்குறான். அட வெள்ளக்கென்ன, ஏன்டா தள்ளுற அந்த பக்கம்? போயும் போய் ஓ முகத்துல முழிச்சிட்டேனே, இன்னைக்கு நாள் எப்படி போதோ. ஓ, நினைச்சாலே கடுப்பு மயிராகுது. நான் மச்சான் காலையில பேட் வேர்ட்லாம் பேசுற? ஆமா, காலையில இருந்துச்சு உன் முகத்துல முழிச்சா அப்படிதான் இருக்கும். போய் தொலை. நானும் ஜேகேவும் கிளம்புறோம். நீ போய் உன் அம்மா கிட்ட எப்படி சமாளிப்பியோ சமாளிச்சுக்கோ. அ, 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 டேய், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனது என் அம்மாக்கு தெரியுமா என்ன? கூட்டிட்டு வந்ததே அவங்க தானே, மறந்துட்டியா என்ன? ஆமால. சரி, நீ வந்து வீக் உடம்பு சரியில்லை, ரூம்ல ஸ்டக் ஆகியிருக்கான், மாட்டிக்கிட்டான், மறைஞ்சு போயிட்டான், ஏதோ ஒன்று போய் சொல்லி சமாளிச்சிருடா. ஐயோ, நோ நோ நோ. நான் வந்து என் அம்மா கிட்ட போய் சொன்னாலும் சொல்லுவேன், உன் அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டேன். உனக்கு வேணும்னா நீயே போய் அந்த போய் சொல்லிக்கோ. டேய் ஜேகே, வாடா போலாம். இப்ப அவனுக்கு 2 பேரும் இறங்கி கீழே தான் வரானுங்க. அங்க வியோட அம்மா அந்த சோஃபாலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டேய், ஆண்டி, இங்க வா. சொல்லுங்க ஆண்டி. எதுக்கு நேத்து பாருக்கு போனீங்க? குடிக்க. எதுக்கு குடிச்சிங்க? அது விடல பசங்க, குடிச்சு பாப்போன்னு குடிச்சோம் ஆண்டி. இப்ப வியோட அம்மா ஜேகேவை முறைக்கிறாங்க. இதுக்கப்புறம் குடிச்சிருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க, இப்படியெல்லாம் ஃபோன் வந்தா எக்கேடா கெட்டு போங்கடா, நான் ஏன்னு விட்டுட்டு அமைதியா வீட்டில் உட்காந்துக்குவேன். புரியுதா? சரி ஆண்டி, ஓ. இப்ப அவங்க 2 பேரும் எந்திரிச்சு அங்கிருந்து போறாங்க. டேய் நில்லு. ஆண்டி, துரை எங்க? மேல ரூம்ல இருக்கா ஆண்டி. சரி போ, நான் பாத்துக்கிறேன். இப்ப வியோட அம்மாவும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. வி அவனோட ரூம்குள்ளேயே சைலண்டா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். இப்படிதான் அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுதோ தெரியலையே. வெளியே போனா ராஜம்மா தான் செருப்பு கொண்டு அடிக்கும், ஸ்கூலுக்கு போகலன்னா அந்த ஆளு செருப்பு கொண்டு அடிப்பான். இப்ப நான் என்னடா பண்றது அப்படின்னு அவன் பால்கனில இருந்து கொதிக்க போறான். அப்ப வியோட அம்மா டோரை நாக் பண்றாங்க. ஓப்பன் பண்ணு வி, இல்லைன்னா உடைச்சிட்டு உள்ள வருவேன். அம்மா, ஓப்பன் பண்ணுடா. அம்மா, வா, வெளிய வா. உட்காரு. உட்காரு. குடிக்கிற அளவுக்கு உனக்கு அப்படி என்னடா ஆச்சு? குடிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. அப்புறம் அப்புறம் எது குடிச்சிட்டு வந்திருக்க? ஓ, என்னை விட சாரி கப்பா பிரச்சனை இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை? அம்மா, நான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேம்மா. என்ன பண்ற? லவ்? எட்டு சிறுப்ப நாய. அவங்க அம்மாவும் வெய்ய துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்ப அவங்க அம்மா சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க. வெய்ய அவங்க காலு கீழே உட்காந்துட்டு இருக்கான். மா, சாரிம்மா. எனக்கு உன்னை பார்த்தா கோவம் வரல, பயமா இருக்கு தெரியுமா? அம்மா, ஆமா, உங்க அப்பன் தான். அவன் இப்படியே தான் இருந்தான். ஸ்கூல் படிக்கும்போது ஒழுங்கா படிடானா, ஸ்கூல் படிக்காம கட் அடிச்சுட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஃபெயில் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியாதுன்னு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கார் துடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தான். ஒழுங்கா கார் துடைச்சவன் கார் துடைச்சிட்டே இருந்திருக்க வேண்டியதானடா. நான் காலேஜ் படிக்கும்போது என் வீட்டுக்கே டிரைவராக வந்து சேர்ந்தான். கொடுத்த வேலையை கரெக்டாக பாருடானா, என்ன கரெக்ட் பண்ணுற வேலையை உங்கள் அப்பா கரெக்டாக பார்த்தான். என்னோட தலைவிதி, அந்த ஆள் சிரிப்பில் விழுந்துட்டேன். எங்க அண்ணன் எமட்ட மாதிரி கட்டினா அவனை கட்டவே கூடாதுன்ட்டான். அப்போ இந்த பெஞ்சு மனசுல இருந்த காதல்ல அவன் தான் முக்கியம்னு குடுகுடு குடுகுடுன்னு அவன் பின்னாடியே ஓடி வந்துட்டேன். வந்த 3வது நாள் செலவுக்கு காசு இல்லை, என்ன பண்றதுன்னு கேட்குறான்.
இருக்க நகையெல்லாம் வித்து, ஒரு குட்டியா ஹோட்டல் ஓப்பன் பண்ணி, அத இவ்ளோ பெரிய அளவுக்கு கொண்டு வந்தது நான் தான். உங்க அப்பன் கிடையாது சரியா? அவன மாரியே வளராதடா. நீ வந்து இத பெருசு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த ஆள் மாதிரி எல்லாத்தையும் வீண் பண்ணிடாத. அம்மா. என்னடா அம்மா, அம்மா? இதுக்கப்புறம் அம்மான்னு வாயில கூப்பிடாதடா. எனக்கு எவ்ளோ கோவம் வருது தெரியுமா? நான் உன்ன இங்க தூக்கிட்டு வரும்போது, என் அண்ணன்கிட்ட அவ்ளோ சபதம் விட்டு தூக்கிட்டு வந்தேன். என் பையன் கண்டிப்பா நல்ல பையன். நல்லா வளர்ந்து காட்டுவான். அவன் நல்லவனா தான் இருப்பான். நீயே வந்து கெஞ்சுவ அப்படின்னு. ஆனா இப்ப பாரு, அவன் சொன்னத விட மோசமா நடந்துக்கிற நீ இப்போ. அ அ அம்மா, அம்மா. என்னடா அம்மா, அம்மா, அம்மா? அம்மா நீ என்ன சொன்னாலும் கேட்குறேம்மா. அப்ப குடிக்காத. சரிம்மா. ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்ட போல? ம். சரி போ. இப்ப விஎம் அங்கருந்து எந்திரிக்கிறான். டேய் ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லுமா. உட்காரு. ஏதோ லவ் பண்றான்னு. அது என்ன கதை? அதுவாம்மா, என் ஸ்கூல் தான். பார்த்தோன்னே ஹார்ட் பீட் அப்படியே ஏறிடுச்சுமா. ஐ லவ் யூன்னு போய் சொன்னேன். கையெடுறா பொறுக்கி. நீ லவ் பண்றனாலே அசிங்கமா இருக்குன்ட்டான். அசிங்கமா இருக்குன்ட்டா. ஒரு மாரி அழுகையா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் மாத்தி, லைஃப் அப்படியே ஜாலியா கொண்டு போலான்னா, இந்த விஷ டப்பா வேற என்ன வெறி ஏத்திக்கிட்டு இருக்கான். விஷ டப்பாவா? யார் அது? அதாம்மா ஜிமன். அவன் என்னடா பண்ணான்? அவன் என்னம்மா பண்ணல? அவனே தாம்மா அந்த பொண்ணு லவ் பண்றா. இத அந்த பொண்ணே உன்கிட்ட வந்து சொன்னாளா என்ன? இல்லம்மா. அவன் தான் சொன்னான். அவ வந்து அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணாளாம். அவன் இல்லனா செத்துருவேன்னு சொன்னாளாம். அவன் தான் சொன்னான். அத நம்பிட்டு தான் குடிச்சியா? டேய்! நீ என்ன லூசா இல்ல லூசு மாரி நடிக்கிறியா? ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான். அத கண்மூடித்தனமா நீ நம்பிடுவியா? சரி ஓகே விடு. அவ அவன லவ்வே பண்ணட்டுமே. டேய்! உனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குடா. என்னம்மா சொல்ற? டேய்! நான் தான் சொல்றேன்ல. நீ அப்படியே உங்க அப்பா மாரி இருக்க. உங்க அப்பாவும் இதே வேல தான் பார்த்தாரு. எனக்கு ஒரு பையன் க்ரஷ்ன்னு இருந்தான். இடையில பூந்து ஆட்டத்த கலைச்சு கடைசியில என்ன கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா? அந்த மாதிரி தான். இடையில பூந்து ஆட்டத்த கல. ஃபர்ஸ்ட்டு அவன லவ் பண்றாளான்னு கண்டுபிடி. அப்படி இல்ல அப்படின்னா, தைரியமா போய் அவள அப்ரோச் பண்ணு. அப்படி ஆமா அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, இடையில பூந்து ஆட்டத்த கல. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா பேசிக்கலாம். நான் இப்போ ஒன்னும் உன் அம்மாவா பேசல. அந்த ஆளோட பொண்டாட்டியா பேசிக்கிட்டு இருக்கேன். போ போ. இப்ப விஎம் பைக் எடுத்துட்டு ஜேகே வீட்டுக்கு தான் வரான். டேய் ஜேகே சீக்கிரம் வாடா லேட் ஆயிடுச்சு. ஜேகே குடு குடு குடுன்னு அவன் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா செருப்ப தூக்கி வீசுறாங்க. அது வி மேல படுது. டேய் என்னடா இது? நேத்து நம்ம பண்ண சம்பவத்துக்கான ரிவார்டு மச்சான். அது ஏன்டா என்ன அடிக்கிறாங்க? உனக்காக தானே மச்சான் நான் குடிச்சேன். வண்டி எடு வா போலாம். ஏன்டா உங்க வீட்ல எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதான் நேத்து இந்த கான்ஸ்டபிள் அங்கிள் அங்க பார்த்தோம்ல. அவன் தான் வந்து சொல்லியிருப்பான். ஏன் மச்சான்? அப்போ ஜயோன் தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிற? எங்க அம்மா இருக்காங்கல்ல. ஆமா. ஃபோன் பண்ணி பக்கம் பக்கமா ஜயோனோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. உனக்கும் எனக்கும் விழுந்ததை விட அவனுக்கு இன்னைக்கு விழ போகுது பாரு. அதுதான் அடி. இப்ப அவங்க 2 பேரும் ஜயோனோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க பார்த்தா அவன் முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். டேய் ஜயோன், என்னடா வாசல்லயே முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்க? ஸ்கூல் வரது ஐடியா இல்லையா என்ன? இருடா, இப்பதான் டோஸ் விழுந்துகிட்டு இருக்கு. எந்திரிச்சு போனா அதுக்கும் விழுகும். அப்ப ஜயோனோட அம்மாவும் வெளியே வராங்க. வந்துட்டானுங்க பாரு பொறுக்கிங்க. இவனுங்க கூட சேர்ந்து தானே ஊர் சுத்திக்கிட்டு இருக்க? பாக்குறான் பாரு நல்லவனாட்டா. அவ அம்மா கூப்பிட்டு அசிங்க அசிங்கமா கேக்குறா. உன்னாலதான் அவ பையன் கேட்டானா? ஏன்டா ஜேகே, மனசாட்சி தொட்டு சொல்லு. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? என் பையன் தான் உனக்கு எடுக்கிறானா? உங்க ஆத்தாக்காரி அந்த இது பேசிக்கிட்டு இருக்கா. நான்லாம் எதுவும் சொல்ல ஆண்டி. நீ எதுவுமே சொல்ல. உங்க ஆத்தாளுக்கு வாய் மட்டும் நீளும். அப்படியே நியூ டெல்லி வரைக்கும். என்னடா உங்க அம்மாவை பேசுறாங்க சிரிக்கிற? நேத்து எங்க அம்மா இவங்க அம்மாவும் அப்படிதான்டா பேசுனாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி பேசிக்கிறதுனால சிரிப்பு வருது.
எந்திரி, போய் தொலை போ. சாயங்காலம் வந்திருக்கு உனக்கு. இப்போ ஜயோன் வி ஜேகே 3 பேருமே ஸ்கூலுக்கு தான் வராங்க. வியும் உங்க கிளாஸ் கிராஸ் பண்ணி போறான். போனவன் அப்படியே போகாம ஒரு 2 ஸ்டெப் பேக் வச்சு அந்த விண்டோ வழியா உங்களை எட்டி பார்க்கறான். மச்சான் இது ஆகாதுடா. வா கிளாஸ்க்கு போலாம். டேய் இருடா. என்னடா நேத்து தான் அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு இப்படி பப்பரப்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்க? அது எங்க அத்தா அட்வைஸ். அழகா தான் இருக்கா என்னோட தங்கக்குட்டி, வயிற்குட்டி, என்னோட பாட்டுக்குட்டி. உம், எப்படி எழுதுறா பாருடா. அப்படி அவ வளைஞ்சு நெளிஞ்சு எழுதும் போது என் இதயம் அப்படியே குழஞ்சு போயிடுதுடா. ஐயோ மச்சான், இதெல்லாம் நம்ம சங்கத்துக்குள்ளேயே வானான்னு யோசிச்சு வச்சிருந்தோம். மறந்துட்டியா என்ன? சங்கமா? என்ன சங்கம்? டேய் சிங்கிள் சங்கம்டா. போய் வேற வேலை இருந்தா பாருடா. பிஎம் அங்கேயே நின்ன உங்களையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ பிடி சார் வி பின்னாடி வந்து நிக்கிறாங்க. டேய் டேய் டக்குன்னு பார்க்காத. ஆனா பின்னாடி பிடி சார். என்னது? பிடி சார் நிக்கிறாருடா. அந்த ஆள் இங்கேயாண்டா வந்தான்? திரும்பாத, அப்படியே ஓடிடலாம் வா. வா ஜயோன், அப்படியே நட, கொஞ்சம் கொஞ்சமா நட. டேய் சார், இதுவா உங்க கிளாஸு? இல்லைங்க சார், பக்கத்து கிளாஸுங்க சார். அப்புறம் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்துங்க சார், எங்க கிளாஸ்ல சயின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு சயின்ஸ் புரியும் சார். அதில் எப்படியோ 35 எடுத்து பாஸ் ஆயிடுவேன். ஆனா மேக்ஸ் ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது சார். அதான் இந்த கிளாஸ்ல மேக்ஸ் எடுக்கிறதா சொன்னாங்க. அதான் ஏகலைவன் மாதிரி எட்டி பார்த்தே படிச்சு நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கலான்னு வந்து 3 பேரும் எட்டி பார்த்துட்டு இருக்கோம் சார். என்னப்பா கிளாஸ் எடுக்கிறாங்க? மேக்ஸ் கிளாஸ் சார். டேய் அது ஃபிசிக்ஸ் சார்டா. ஃபிசிக்ஸும் மேக்ஸும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். இது ஃபிசிக்ஸ், இது மேக்ஸ். மண்டையில் ஆப்பிள் விழுந்தா அது ஃபிசிக்ஸு, எங்களோட சார் கையாலேயே விழுந்தா அது மேக்ஸு. அவ்வளோதான் சார், பெருசா டிஃப்ரென்ஸ் இல்லை. 3 பேரும் இங்க வாங்க. உங்க 3 பேரும் இப்படியே விடக்கூடாது. ஓவரா ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்கல்ல. சாரி, இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். இல்லை இல்லை, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம அனுப்பக்கூடாது. போ, போயிட்டு கிரவுண்டை 30 தடவை சுற்றி வா. சார் 30 ரவுண்ட் சுற்றி வரீங்க போங்க. அவங்க 3 பேரும் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த கிரவுண்டை சுற்றிட்டு இருக்காங்க. நீங்க அந்த விண்டோ வழியா வியவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒன்ன போய் ரவுடிங்கிறாங்க, குழந்த மாதிரி விளையாடிட்டு சுற்றிட்டு இருக்க. அழகா வேற இருக்கா இன்னைக்கு. அப்படியே அந்த கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் விய சைட் அடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வியும் 30 ரவுண்ட் சுற்றிட்டு அந்த பைக் கிட்ட வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ ஜேகே நீங்கள் விய பார்க்குறத நோட் பண்ணிடுறான். டேய் யாரோ எங்கேயோ இருந்து இங்கேயே பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மச்சான். யாரா மச்சான்? அது அது ஒருத்தங்க. அந்த ஒருத்தங்க இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. கண் இமைக்காம, கண் எடுக்காம, அப்படியே பெக்க பெக்க பெக்கன்னு இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்கடா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் மச்சான். இந்த ஜயோன் சட்டை இல்லாம இருந்தா எப்படா எட்டி பார்க்கலான்னு எங்கிருந்தோ பார்த்துக்கிட்டே தான் இருக்காளுக. ஷோ, இந்த எலும்பு கூட வேற. டேய் ஜயோன், கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இல்லடா, எல்லாருக்கும் என் மேல ஆசை. அப்படியே 8 பேக் வச்சிருக்கேன்ல, கட்டு கட்டா கட்டு கட்டா. என்னை பார்த்தா பெக்க பெக்கன்னு வலிகிறாளுங்க கழுமும். என்னடா பண்றது, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமா போயிடுச்சு பேரு. ஐயோ, ஒரு பையன், ஒரு வயசு பையன் ஒரு நட்ட கிரவுண்ட்ல பைப்புக்கு முன்னாடி சட்டை இல்லாம நிக்க முடியறதில்ல. எங்கேயாவது இருந்து ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஜேகே அவன் தலையிலேயே அடிச்சுட்டு விய பிடிச்சு கிட்ட இழுக்கிறான். டேய் என்னடா பண்ற? டேய் பார்க்கறது உண்மைதான். ஆ ஆமா, நம்ம பக்கத்து கிளாஸ் பையங்கிலி அவனை எட்டிட்டு பாக்குறா பாரு. பாரு பாரு. டேய் அவ எங்கடா என்ன பாக்குறா? பார்த்துட்டு தான் மச்சான் இருந்தா. ஒருவேளை திரும்பிட்டாலோ? திரும்பியிருப்பா, ஃப்ராடு. அவதான் சரியான ஃப்ராட் ஆச்சு.
டேய், அவளை ஃப்ராடுன்னு சொல்லாதடா. அ, என்னை பார்த்தாளா? ஆமா, உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தா. பெக்க பெக்கன்னு உன்னையே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா. என்னை பார்த்தாளா மச்சான்? ஆமாடா. நீ வேற அப்படியே ஆண் அழகனாட்டா இருக்கியா? கண்ணெடுக்காம உன்னையே பார்த்துட்டு இருந்தா. அவ என்னதான் பார்த்துட்டு இருந்திருக்கா. 2 பேரும் அந்த பக்கம் போங்க. எதுக்குடா? போங்கடா சொல்றேன். இப்ப வியும் தண்ணி எடுத்து முகத்துல அடிச்சுக்கிறான். அவனோட ஷர்ட், அவனோட தலையெல்லாம் ஈரமாகுது. ஜேகே இவன் என்னடா பண்றான்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப நீங்க பொறுமையா விய பாக்குறீங்க. அப்போ வி அவன் ஹேரை ஃப்ளிப் பண்றான். அந்த டைம்ல அங்க காத்தும் அடிக்குது. அவன் பொறுமையா உங்களை பார்க்குறான். நீங்க அவனை பார்க்குறீங்க. Feel the moment, freeze.